வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தாவேகா ஆட்சி அமைக்குமா? விஜய் முதல்வர் ஆவாரா? நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 5 நாள் ஆகியும் இன்னமும் ஆட்சி அமைக்க முடியலை. திமுக வழக்கறிஞர் டாக்டர் VM ஆசைத்தம்பி அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் கேட்டிருந்தோம். அவரோட கருத்து என்ன அப்படின்றதையும் கேட்போம். கூட நம்மளோட லட்சுமி தேட்டர் ஓனரும் TMT பஸ் உரிமையாளருமான ராஜேந்திரன் அவர்கள் கூட இருக்கார். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தாவேகா 108 இடங்களை பிடிச்சிருச்சு, ஆனாலும் இன்னமும் ஆட்சி அமைக்க முடியலை. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இன்னைக்கு தாவேகா 108 இடம் ஜெயிச்சு தேர்தல் ஆணையத்தில் டிக்ளேர் பண்ணாலோ அடுத்த நாள் லெட்ரு கொடுத்த அரை மணி நேரத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் கண்டிப்பாக அழைச்சிருக்கணும். அதுவே கவர்னர் செய்து மிகப்பெரிய தவறு. யார் அவரை இந்த மாதிரி தவறு செய்ய சொல்கிறாங்கிறது கவர்னர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நாளடைவில் அவர் செய்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி விஜய்க்கு ஆதரவாக தெருவில் போராட்டம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க போகிறாரு இந்த கவர்னர். அதனால் இந்த விஜயினுடைய வெற்றியை தடுப்பதற்காக அரசியல் வேலைகள் நடந்தாலும் ஆனால் கவர்னர் நடுநிலையாக இருந்து செயல்பட்டு யார் முதல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரத்து கொண்டாந்து கடிதம் கொடுத்தாலோ அவங்கள ஆட்சி அமைச்சு இன்னும் அவர் அதுக்கான வாக்கெடுப்புக்கான சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நிரூபிக்கிறதுக்கு நீ டைம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் இன்னும் ஆட்சியே அமைக்க முடியாமல் தமிழ்நாட்டுக்கே இது ஒரு கேவலமான விஷயமா இருக்குது. ஓட்டு போட்ட மக்கள்லாம் எவ்வளோ ஏன் முட்டாளா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 1,75,00,000 பேர் விஜய் தான் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி ஓட்டு போடும்போது ஏன் அவர் அழைக்க மாட்டேங்கிறாரு? இதுக்கு என்ன காரணம் என்ன? இது சாதாரணமாக ஒரு இந்த தனி மெஜாரிட்டி பண்ணாவே கூப்பிட்டு இவருக்கு ஆதரவு எவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்கிறதுக்கான கேட்கறதுக்கான கவர்னர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தனி மெஜாரிட்டி எவ்வளோ ஜெயிச்சாலும் அவ்வளோ விட்டுட்டு நீங்கள் சபாநாயகரை போட்டு நீங்கள் உங்களுடைய தனி மெஜாரிட்டியை நிரூபிச்சுக்குங்கன்னு சொல்கிறத தவிர இது தேவையில்லாமல் அலக்கழித்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்தி இது மிகப்பெரிய போராட்டத்தில் முடிய போகுது. ஆனால் தாமதிக்காமல் கவர்னர் உடனே விஜயை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கான வேலைகளை இவர் செய்யணும். இல்லைன்னா இப்போ கவர்னர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு 118 MLAக்களோட ஆதரவு கடிதம் வந்துட்டால் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு சரி சொல்ல போகிறோம். அதை கொண்டு கொடுக்கலையில 108 MLA ஜெயிச்சவர் எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. வேறு யாராவது அனுமதி கடிதம் கொடுக்குறாங்களா? அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை. இப்போ அதிமுக 53 இடம் ஜெயிச்சிருக்கு, அவங்க எதுவும் லெட்ரு கொடுக்குறாங்களா? இல்லை திமுக 74 69 ஜெயிச்சிருக்கு, அவங்க எதுவும் லெட்ரு கொடுக்குறா? இல்லை. இவங்க ஆப்ஷன் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு கவர்னர் போக வேண்டியதானே. இவங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்காம நீ கொண்டாந்து நிறுவினா இது முழுக்க குதிரை பேரத்துக்கான வழியை கவர்னர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதான் அவங்களுடைய கடமை. நீங்கள் ஆட்சி அமைக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் டயத்தை கொடுத்து நிரூபிக்க சொல்லுங்கள். இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை ஒரு விஜய்ங்கிற தனி மனிதனை தமிழ்நாட்டில் சுருக்கணுங்கிற எண்ணத்தில் சிலவருடைய தூண்டுதலில் கவர்னர் செய்கிறது முற்றிலும் தவறு. மக்களுக்காகத்தான் கவர்னரு, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர். அதை மறந்து மக்களுடைய மனநிலையவே மறந்து சில அவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரத்தை அதிகார துசூரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கவர்னர்.